மார்கழி திருவிழாவை சிறப்புற தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாகை தமிழ்ச்சங்கத்துக்கு என்னுடைய வணக்கம். திருப்பாவையினுடைய 18வது பாடலின் கருத்து. பொதுவாக நம்ம பெருமாள் கோயிலுக்கு சென்றோன்னு சொன்னால் நேராக பெருமாளினுடைய சன்னதிக்கு நம்ம போக மாட்டோம். தாயாரினுடைய சன்னதிக்கு சென்று வழிபட்டு தன்னுடைய கோரிக்கைகளை எல்லாம் தாயாரிடம் ஒப்படைத்து அதன் பின்னர் தான் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வழக்கம் இன்றைக்கு இருக்குது. ஏன்னா தாயான லட்சுமி கிட்ட நம்ம சொன்னாலே பெருமாள் அந்த கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று நிறைவேற்றி விடுவார் என்ற ஒரு ஐதீகம் உண்டு. அது மாதிரி தான் நம்ம வீடுகள்லேயுமே நடக்குது. எந்த ஒரு விஷயத்த நம்ம எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வு சிறப்புற நடக்கணுன்னாலும் நேராக அப்பாக்கிட்ட கேட்காம அம்மாக்கிட்ட கேட்டதுக்கப்புறம்தான் அந்த விஷயம் அப்பாக்கிட்ட போகக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இங்கே ஆண்டாள் என்ன பண்ணுறா அப்படின்னா, தன் தோழிமார்களையெல்லாம் எழுப்பி கண்ணனை எழுப்ப செல்கிறாள். கண்ணனை போய் எழுப்புவதற்கு முன்னாடி கண்ணனினுடைய மனைவியான நப்பினியை எழுப்புகிறார். எழுப்பி அவளுடைய உதவியை கோரும் வகையில் இந்த பாடல் அமைகிறது. உந்து மதக்களிற்றன் ஓடாத தோள்வெளியன் நந்தகோபலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையாள் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இதில் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோள்வெளியன் நந்தகோபலன், அதாவது யானைகளை, சிறந்த யானைகளை உடைய போரில் பின்வாங்காத வலிமையுடையவன் தான் நந்தகோபன்னு சொல்கிறாங்க. நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை. இப்போ இந்த நந்தகோபன் அப்படின்னு சொல்லக்கூடியவரை நிறைய நம்ம அவருடைய சிறப்புகளையும் நம்ம இங்கே பார்க்கலாம். நந்தகோபன், நந்தகோபர் அப்படின்னும் சொல்லலாம். இதுவே நந்தசேன மகாராஜா அப்படின்னு சொல்லி தொன்ம கதைகளின்படி நம்ம அவருடைய பெயரை பார்க்க முடியுதுங்க. இவங்க யாதவர் குலத்தை சார்ந்தவர், ஒரு அரசன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பரவலாக நம்ம கிருஷ்ணருடைய கதைகளில் பார்க்குறோம். வசுதேவரனுடைய நண்பனான நந்தகோபர் அப்படிங்கிற வகையில் இவருடைய எல்லா குழந்தைகளையுமே கம்சன் கொன்றுவிட நந்தகோபனிடம் வசுதேவர் தன்னுடைய கிருஷ்ணனை வளர்க்குமாறு சொல்லக்கூடிய நிகழ்வு நமக்கு அறிந்த ஒரு செய்தி தான். அப்படிப்பட்ட நிகழ்வு மட்டுமல்லாது நந்தகோபனின் பற்றியான பெருமைகளையும் அவருடைய சிறப்புகளையும் நம்ம சில பார்க்கலாம். ஆயர்குலத் தலைவன் தான் நந்தகோபன் என்பதற்கு ஔவையாருடைய ஒரு பாடல் நம்ம சான்றாக காட்டலாமுங்க. மெய் வந்த கோவலர் தம் குலத்தாரை வெறும் குலத்தோர் கைவந்த நஞ்சொலின் வாய்வெந்திடும் எந்த காரணம் கேள் ஐவந்த வேளையில் ஐவர்க்கு தெய்வமும் ஆகி நின்ற தெய்வம் பிறந்த குலம் காணும் நந்தன் திருக்குலமே. இந்த பாடல் நம்ம ஆயர்குலத் தலைவன் தான் நந்தகோபலன் அப்படின்னு சொல்லக்கூடியது தெரிய வருதுங்க. இது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணனை வளர்த்தவன், ஆயர்குலத் தலைவன், மதுரையில் சங்கத்தை பாண்டியர்களால் வளர்க்கப்பட்ட சங்கம் ஒரு அழிவுற்ற நிலையில் நந்தகோபனுடைய தலைமை தாங்கி தான் அது நிறைவேறுச்சு அப்படின்னு கூட வென்றவராக ஒரு சொல்கிறாங்க. அதுக்கு மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படிங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க. முல்லை நிலை தலைவனாகவும் கருடக்கொடியினுடைய அதிபராகவும், ஏன்னா நந்தகோபன் அரசங்கிற பொழுது கருடக்கொடி அவர் வைத்திருந்திருக்கிறார். பின்னால் கிருஷ்ணரும் அந்த கருடக்கொடியை பயன்படுத்தியதை நம்ம அறிய முடியுதுங்க. ஔவையாருடைய பாடலாலும் முருகனுக்கு குலவை அளித்தவர் இவர்கள்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழர்களுக்கு முடிசூட்டியவரும் இவர்தானா. அதுக்கப்புறம் தக்கனினுடைய வேள்வியில் பணி செய்தவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. கோகுல காவலனாகவும் இருந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வள்ளுவரே ஆயர்களை பற்றி ஒரு பாடலும் பாடியிருக்கிறார். அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொள்ளும் படை என்று அவர்களுடைய பெருமைகளை சொல்லும் வகையில் இந்த திருக்குறளும் அமைகிறது. இந்த மாதிரி சிறந்த ஒரு மன்னனாக நந்தகோபன்
அப்படிங்கிற ஒரு மன்னன் இருந்திருக்கிறார். அந்த நந்தகோபனினுடைய மருமகள் தான் நம்ம நப்பின்னை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த நப்பின்னை அப்படிங்கிற சொல்லக்கூடியவள் நம்ம கண்ணனினுடைய மனைவின்னு சொல்கிறோம். யசோதையினுடைய சகோதரனான கும்பனினுடைய மகள் தான் இந்த நப்பின்னை அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் பார்த்தோம்னா கலித்தொகை, சிலப்பதிகாரம் போன்ற நூல்களிலெல்லாம் இந்த தகவல் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. கண்ணன் 7 எருதுகளை அடக்கி ஆயர்குல பெண்ணான நப்பின்னையை திருமணம் செய்தான் அப்படிங்கிற தகவலும், சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா கண்ணன், பலராமன் மற்றும் நப்பின்னையினுடைய சிறு வயதில் குறவைக்கூத்து இவங்க 3 பேர் ஆடியதை வாடி விளையாடினார்கள் அப்படிங்கிற தகவலையும் நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. இந்த மட்டும் இல்லாமல் திருவள்ளுவ மாலையிலனுடைய ஒரு பாடலில் பார்த்தா இவ உபகேசி அப்படிங்கிற பெயரில் நப்பினையை சுட்டி காட்டுவதாக நம்மளுக்கு இலக்கியங்கள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இந்த நந்த கோபனினுடைய மருமகளான நப்பினையை ஆண்டாள் எழுப்புகிறாள். மதம் பிடித்த இந்த ஆணைகளையெல்லாம் அடக்கக்கூடிய நந்தகோபனினுடைய மருமகளான நப்பின்னையே, நீங்கள் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். எப்படி அப்படின்னா, உங்களுடைய கதவை தயவு செய்து திறந்து கொண்டு வெளியே வாருங்கள். விடியற்காலை பொழுது வந்துருச்சு. கோழிகள் எல்லாம் கூவுகின்றன. விடியல் அதிகாலை பொழுது என்பது பொழுது புலர்ந்து விட்டது. அதனால் நீங்கள் கதவை திறந்து வெளியே வாருங்கள் என்பதற்கு கோழிகளும் கூவுகின்றன. அது மட்டுமல்ல நப்பின்னாய், குயிலினங்களும் கூவுகின்றன. ஏன்னா இந்த அதிகாலை பொழுது அப்படிங்கிற பொழுது நம்ம குயிலினங்களும் கோழிகளும் கூவுவதை கொண்டு நம்ம பொழுது புலர்ந்தது என்பதை நம்ம இன்றைய காலம் மட்டுமல்ல பண்டைய காலம் முதற்கொண்டு அது ஒரு விடியலை உணர்த்தக்கூடிய வகையில் அந்த நிகழ்வு நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்குறோம். அப்படிப்பட்ட நிகழ்வுகளையெல்லாம் குறிப்பிட்டு ஆண்டாள் சொல்லி அழைக்கின்றாள் நப்பின்னையை. வாருங்கள், நறுமணமிக்க கூந்தலை உடைய நப்பினையே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்களுடைய கண்ணனினுடைய அருளை நாங்கள் பெறுவதற்காக நாங்கள் உன்னுடைய கணவனின் பெயரினை பாடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் கண்ணனை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்கு நீதான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, நீ உதவினால்தான் கண்ணனினுடைய அருளையே எங்களால் பெற முடியும். அதனால் நப்பின்னாய், எழுந்து நீ கதவை திறவாய், கதவு திறக்க வேண்டும் என்று செந்தாமரை கையால் சீரார், உன்னுடைய செந்தாமரை போன்ற கையால் நீ என்ன பண்ணுற, என்னுடைய வளையல்களெல்லாம் ஒழிக்கச் செய்யுமாறு உன்னுடைய கதவை திறவாய், மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு உன்னை நாங்கள் எழுப்புகிறோம். நீ கதவு திறந்து கண்ணனை எழுப்புவதற்கு உதவி செய்தாய் என்று சொன்னால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்போம். கண்ணனினுடைய அருளையும் பெற்று எல்லாரும் அந்த அருளை பெற்று சிறப்போடு வாழ்வோம் என்று சொல்லி கண்ணனை எழுப்புவதற்கு நப்பினையினுடைய உதவியை கோரி அனைவரும் நப்பினையினுடைய வாசலில் நின்று கொண்டு அந்த பாடலை பாடுவதாக இந்த 18வது பாடல் அமைகிறது. நன்றி, வணக்கம்.